தமிழ்நாடு முழுவதும் மே 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆர்வமாக நிறைய பேர் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம் இப்போது இன்றைக்கி மே 7, நாளைக்கு மே 8ஆம் தேதி ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷனோட நம்மள நிறைய பேர் இருக்கும். குறிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் பசங்களாம், சாமி ரிசல்ட்டை விட்டுருங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நீங்கள் சிஎம் சீட்டில் உட்காருங்க, இல்லை கூட்டணி சேருங்க, ஏதோ ஒன்று, அது நல்லது நடக்கட்டும், அது ரெண்டாம் பட்சம், எங்களுக்கு ரிசல்ட்டை விட்டுருங்க அப்படின்னு நிறைய பேரோட மனசில் தோணிகிட்டு இருக்கும். இதுக்கு மேலே முடியாது, நாங்கள் எப்படியாவது காலேஜுக்கு போய்டுறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு தான் இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்களா? ஸோ உங்கள் மனசில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மே 8 ரிசல்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மே 8 தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் கேப்டன் பிரகாஷ். பசங்களா, இப்போ வரைக்கும் அஃபீஷியலான யார் கொடுக்கணும்? தேர்வுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட வெப்சைட்டில் இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா 8ஆம் தேதி ரிசல்ட் இல்லை, தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஃபீஷியல் அப்டேட் வரல. பட் டீச்சர்ஸ் கிட்டலாம் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய டீச்சர்ஸ் கிட்டையும் அந்த குரூப்லலாம் பேசுகிறதெல்லாம் பார்க்குறப்ப மேபி தள்ளி போகலாம். ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்குறப்ப பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சாச்சு, மார்க்கை அப்லோட் பண்ணியாச்சு, ஒரு என்டர் கிளிக் பண்ணால் எல்லாரோட ரிசல்ட்டும் வந்துடும். ஈவன் இந்த பேஜ் கூட ஓப்பனாக இருக்குது, ரிசல்ட் பேஜ் கூட ரெடியாக இருக்குது. இந்த நியூங்கிற வார்த்தை போட்டு க்ளீன் அண்ட் கிளியராக ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை? யார் அந்த என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு. எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா கல்வித்துறை அமைச்சர் தான் அதை கொடுப்பாங்க, அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் அமைச்சர்கள் யாருமே இல்லையே. இப்போ நம்மளோட தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா ஆளுநருக்கு கீழேயும் குடியரசுத் தலைவர் கீழேயும் டைரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணம் இருக்கனால ஒரு கன்ஃபியூஷன் நிலவிட்டுருக்கு. இப்போது ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கல்வித்துறை அமைச்சர் தான் வேணுமா அப்படின்னு கேட்டால், கல்வித்துறை அமைச்சர் இருக்கப்போ அவரோட பொறுப்பு கீழே இருக்கனால அவர் தான் என்ன அப்படின்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும். பட் இப்போ டேஸ் தள்ளி போயிட்டே இருக்குது, காலேஜ் அட்மிஷன்ஸ்லாம் தள்ளி போகும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலேருந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்தும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சைட்லேருந்தும், ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் படிக்க போகிறது கிடையாது, வெவ்வேறு மாநிலங்கள்லேயும் போய் என்ன பண்ண போகிறாங்க, படிக்க போகிறாங்க. ஸோ அப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதனால நம்மளோட மாணவர்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா நாளைக்கு ரிசல்ட்டு அப்படிங்கிறது தான் ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது. நாளைக்கு தாண்டி போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, மேபி போகவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்லாரும் நாளைக்கு ரிசல்ட் வரும்னே எதிர்பார்த்து இருப்போம். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஆல் த பெஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். நிஜமாகவே நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க் வரும். பிகாஸ் பேப்பர் கரெக்ஷனில் நிறைய டீச்சர்ஸ் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த தடவை பசங்க நல்லா எழுதியிருக்காங்க, மார்க்குமே நல்லா தான் கொடுத்துருக்கோம், அவ்வளோவா ஃபெயிலியர்ஸ் எப்பயும் இருக்க அளவுக்கு இல்லை, மார்க்குமே நல்ல மார்க்காக தான் நிறைய பசங்க வாங்கியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ மே 8 ரிசல்ட் வருமானா, இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் படி மே 8 தான் ரிசல்ட்டு. நம்ம எல்லோரும் அதுக்காகவே காத்துட்ருப்போம். தள்ளி போக வாய்ப்பு, இந்த கொஷின் மார்க் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அதில் ஒரு கொஷின் மார்க்கோடு தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு டவுட்டான விஷயம். மேபி இன்றைக்கே கூட தள்ளி போகுதுன்னு சொல்லலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோ போட்டு கொஞ்சம் நேரத்தில் திருப்பி இல்லை மே 8 தான் கன்ஃபார்ம் ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். அதனால் ஒரு பதற்றமான சூழ்நிலை தான். பட் யூ ஜஸ்ட் பி காம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், காம் அண்ட் கூலாக இருங்க. ஏன்னா பாசிட்டிவாக தான் விஷயங்கள் எப்போயுமே நடக்கும், நம்ம காமாக இருப்போம். ஸோ நீங்கள் ரிசல்ட் பார்க்குறதுக்கான வெப்சைட்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த பிடிஎஃப்பை கொடுத்துருக்கேன். நீங்கள் இது ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணலாம். இந்த 2 லிங்க் இப்போதைக்கு ஆக்டிவேட் ஆகாது. இது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறோன்ற கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே ஆக்டிவேட் ஆகிடும். இது இப்போ ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த ரிசல்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ அதனால் தட் இஸ் இன் ஆக்டிவேட் மோடில் தான் இருக்குது. யூ கேன் யூட்டிலைஸ் தட். நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இப்போவே பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கோ. நாளைக்கு நீங்கள் போய் ஒவ்வொரு தடவையும் டைப் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணால் போதும். அதோட ஒரு ஃபார்மும் நான் கொடுத்துருக்கேன். மேபி உனக்கு ரிசல்ட் வரலைன்னா
நாங்கள் கூட லைவில் ரிசல்ட்டை பார்த்து சொல்லுவோம். அதனால என்ன பண்ணுங்கள், உங்களோட எக்ஸாம் நம்பர், உங்களோட டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். பிகாஸ் நாங்கள் எல்லாருமே நாளைக்கு ரிசல்ட் செக் பண்ண போகிறோம். ஸோ வி ஹாவ் அ ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டு. ஸோ உன்னோட ரிசல்ட்டை கடகடன்னு எங்களால் பார்த்து சொல்லிட முடியும். உன்னோட டீட்டெயிலை ஃபில் பண்ணிட்டேன்னா உன்னோட ரிசல்ட்டை நாங்கள் பார்த்து சொல்லிவிடும். ஸோ அந்த ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் இப்போ என்ன பண்ணிடுங்க, ஃபில் பண்ணி வச்சுருங்க. என்னது உன்னோட டேட் ஆஃப் பர்த், உன்னோட எக்ஸாம் நம்பர், அவ்வளோதான் இருக்க போகுது. ஸோ கிளிக் பண்ணி கடகடன்னு அதையும் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த பிடிஎஃப்லையும் டவுன்லோட் பண்ணிக்கும். இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். தைரியமாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். நல்ல மார்க்கே வரும். டடா.